இப்போ என்ன கோயிலுக்கு வந்திருக்கோன்னா சுட்டப்பள்ளி கோயில். இந்த கோயிலோட வரலாறு என்னென்னா, அது வந்து அசுரரும் தேவரும் பார்க்கடல் கடையும் போது அதில் அமுதத்தை வந்து பெருமாள் மோகினி வேஷம் போட்டு அந்த அமுதத்தை எடுத்துகிட்டு போயிட்டாராம். விஷம் இருந்தது, அந்த விஷத்தை வந்து சிவன் வந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு வரலாறு சொல்லுதான். அந்த அமுதத்தை விஷத்தை குடித்த சிவன் வந்து சுருண்டு விழும்போது அம்மா வந்து தொண்டையை பிடிச்சிட்டதுனால அப்போ வந்து சிவன் வந்து அம்மா மடியில் படுத்துட்டு இருந்த ஒரு சயன கோலம், அந்த கோலம் வந்து இங்கே இருக்குது. சிவன் வந்து படுத்த மாதிரி இருப்பார் சிவன். அதுதான் இங்கே வந்து இந்த கோயிலோட பேர் வந்து சுருட்டப்பள்ளி கோயில். இந்த கோயிலுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து வெளியே பெரிய நந்தி இருக்குது. கல் நந்தி கிடையாது, சிமெண்ட்டில் கட்டப்பட்ட நந்தி. பெரிய நந்தி. இந்த நந்திக்கு ஆப்போசிட் கோயிலோட வாசல் இருக்குது. இங்கே ஒரே தண்ணியாக இருக்குது, போக முடியாது போல. இந்த நந்தியை பார்த்துட்டு வந்தோன்னா கோயிலோட வாசல். ஜனம் கம்மியாக தான் இருக்குது, கூட்டம். கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. இதோட கேமரா வந்து அலோடு கிடையாது, அதனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதான் சுருட்டப்பள்ளி. பெரியபாளையம் ரூட்டு வரவங்க இந்த கோயிலை வந்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த கோயிலுக்கு. எல்லோரும் தவறாமல் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் கோவில். உள்ளே வந்து சிவபெருமான் வந்து படுத்த ரூபத்தில் இருப்பார். வடை புளியோதரை. கரெக்டாக கோயில் வாசப்படி என்ன வந்தாச்சு. இந்த தரிசனம், கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. உள்ளே போய் சிவபெருமானை பார்த்து தரிசிச்சுட்டு வந்துடுறோம்.